அவர் இந்தியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய வி த லீடர்ஸ் இயக்கத்தின் மூலமாக அதனுடைய முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்தியிருந்தாங்க. மாநாடு முதலாவது என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பந்தலுக்குள்ள ஒரு 10,000 பேருக்கு இருக்கைகள் போடப்படும். அதே மாதிரி ஒரு 50,000 பேர் வரைக்கும் அதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது 20,000க்கு மேற்பட்டவங்க அமரக்கூடிய வகையில் உள்ளால சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. 2 பிரிவாக பிரித்து பண்ணியிருந்தாங்க. அந்த சீட்டே நிரம்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் மாநாட்டுக்கு காலையில் மாநாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க தெரியாது, எவ்வளோ பேர் வரோங்கிற எந்த விதமான இது இவங்களால உறுதியாக தெரியாமல் இருந்த நேரத்தில் தானாக முன் அவங்கவங்க வண்டி பிடிச்சி அவங்கவங்க வாகனத்தில் இல்லை அவங்களே பஸ்ஸை பிடிச்சி வேனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே கூட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் உறுதியான நம்பர் இன்னும் கிடைக்கல. அதை விட அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஒரு சாதாரண ஒரு அமைப்பு மூலமாக ஒரு மாதத்துக்கு உள்ளால ஒரு அமைப்பிலிருந்து ஒரு மாநாடை முடிவு பண்ண அரசியல் கட்சி கிடையாது, அமைப்பு தான். அப்படி இருக்கும்போது அந்த அமைப்புக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கூடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். மாநாட்டில் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான். மேடையில் ஒரு அரசியல் பிரமுகர்கள், கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லியோ இல்லைன்னா ஒரு பெரிய நடிகைகளையோ கூட்டிகிட்டு கூட்டம் சேர்க்குற மாதிரி இருக்காது. அதை போய் பண்ண மாட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்றுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே வைக்கல. அதே மாதிரி மேடையில் அவர் ஒரு 45 நிமிஷம் பேசியிருப்பார். அதாவது போதை இல்லா தமிழகம், இதுதான் கோஷம். அந்த போதை இல்லா தமிழகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அதில் அது துறை சார்ந்த மருத்துவ வல்லுநர்கள் இவங்கெல்லாம் அதில் நிறைய இது அந்த போதைப் பொருளால் வரக்கூடிய பாதிப்பு, அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அதில் பேசியிருந்தாங்க, நிகழ்ச்சியாகவும் காட்டியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அடுத்ததாக வந்தது தான் அண்ணாமலை மேடையில் போய் பேசினார். அதுலேயும் இந்த கருநாகராஜன், அப்புறம் சுமதி வெங்கடேசன், அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி, இன்னும் பல ஆட்கள் பாஜகவிலிருந்து அண்ணாமலை பக்கம் நகர்ந்தவங்க, மாநில அளவில் நிர்வாகியாக இருந்தவங்க, இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. எழுத்தாளர் பிரபாகர் ஒரு முக்கியமான விஐபி, இவங்க எல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாம் முன்வரிசையில் இருந்தாங்க. யாரும் மேடையில் பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அண்ணாமலை மட்டுமே தான் பேசினார். அதுவும் ஒரு 45 நிமிஷத்தில் அந்த பேச்சை முடித்து எல்லாத்தையும் கிளம்புங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்கங்கிற மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போட்டு ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அரசியல் கட்சி அறிவிக்கிறாங்க அப்படின்லாம் இருந்துன்னா அதுக்கு 5 லட்சம் கூட வந்ததுன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. இது ஒரு இயக்கம்தான், ஒரு அமைப்பு தான். அதனுடைய ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுங்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது கொங்கு அதிர்ந்தது அல்லது பொள்ளாச்சி அதிர்ந்தது, குலுங்கியது அப்படியெல்லாம் சொல்றதை விட தமிழகமே அதிர்ந்தது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் மண்டே பிச்சுட்டு இருக்கு. எல்லா கட்சி என்னடா, எந்த ஒரு குவார்டர் பாட்டில் இல்லை, ஒரு பிரியாணி போட்டெல்லாம் இல்லை, கொடுக்கல, தண்ணி மட்டும் கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. எல்லாரும் அவங்களே தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லா ஏற்பாடும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போகும்போது சேரெல்லாம் கூட அவங்க பொறுக்கி அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கிடந்த குப்பையெல்லாம் கூட வாரி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக எப்படிங்க ஒரு மாநாடு ஒரு டிசிப்ளின்டாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதிலெல்லாம் திமுக மாநாடு தான் எனக்கு நினைவில் ஓடிச்சு, ஞாபகத்தை ட்ரக்குன்னு போச்சு. என்ன அப்படின்னா, அதாவது மாநாடு முடிஞ்சதோ முடியலையோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உப்பு பருப்புல இருந்து எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாழை போல இது கட்டியிருக்கிறத எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படியே. இதுதான் திமுக. அதை விட சேரத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு போன கூட்டங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அண்ணாமலை நடத்தின கூட்டத்தில் இவ்வளவு தூரம் டிசிப்ளினாக இருந்து ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல், இன்னும் காவல்துறையினர்லாம் ஒருத்தருக்கு சட்டை பட்டனெல்லாம் இங்கே போயிருந்து, ஆனாலும் அவர் சந்தோஷத்தில் தான் இருந்தார். அண்ணாமலையை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வருது, ஒரு சந்தோஷம் வருது. அந்த மாதிரி பண்ணார். அதேமாதிரி மேடையில் ஏறின உடனே அண்ணாமலை எல்லா தொண்டர்களை பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார். இது ஒரு முக்கியமான இதை எனக்கு ஞாபகப்படுத்திச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மேற்கு வங்காளத்தில் மேடையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதே மாதிரி தான் பண்ணார். பிரதமர் மேடையில் அவர் எப்பவுமே பல தடவை இதை மாதிரி தொண்டர்களை பார்த்து அவர் கும்பிடுவார். அதே இதை நினைவூட்டுற மாதிரி நேற்று அண்ணாமலை அவர்கள் பண்ணது இருந்துச்சு. இதில் 2-3 பதிலெல்லாம் சொல்லியிருந்தார்.
ஒரு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து தேச துரோகியா, தேசத்துக்கு விரோதமா போயிட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எப்பவுமே ஒரு சிறந்த ஒரு தேசியவாதிங்கிறத நேற்றைக்கு மறுபடியும் நான் வந்து ஒரு ஒரு அழுத்தமான ஒரு தேசியவாதிங்கிறத மறுபடியும் நேற்றைக்கு அந்த மேடையில் அவருடைய பேச்சு வாயிலாகவே அதை வந்து உறுதிப்படுத்தினாரு. என்னைக்குனாலும் நம்ம அந்த தேசத்துக்கு துரோகமாக எதுவும் செய்ய மாட்டோங்கிறத மறுபடியும் ஒருக்கா அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாஜகவில் உள்ள பல இந்த அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு ஈர வெங்காயம் கிடக்கு பார்த்தீங்களா, இது மாதிரியான ஆள்கள், இந்த ஜட்டி கல்யாணராமன் ஒரு கேடுகட்ட ஒருத்தர் கிடக்காரு பாருங்க, இவர் மாதிரி. அதாவது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகங்கிற புத்தகத்துக்கு ஆசிரியருங்கிற இடத்துல என் பேருக்கு பதிலாக இந்த வெங்காயத்துக்கு பேரை கல்யாணராமன் போடணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாருன்னு சொன்ன கேட்ட ஆள் அவர், என்கிட்ட கேட்ட ஆள் இல்லைன்னு சொல்லட்டு நான் இப்போ தப்பாக போயிடும். அதாவது என்கிட்ட நேரடியாக கேட்ட கேட்ட இடம் வந்து தாமரை யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த அலுவலகம். என்கிட்ட தான் 1 to 1 தான் பேசிட்டு இருந்தோம். பேசும்போது என்கிட்ட கேட்டார். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இழிப்பிறவி 2 நாளைக்கு முன்னாடி இருந்து முந்தா நாள் நைட்டு ஃபுல்லாக இவரை தான் வந்து ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நினச்சி ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய அண்ணாமலைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மணல் எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிறீங்க, அங்கே இடம் வாங்கி வந்து அதில் வந்து இதை பண்ண போகிறீங்க, அதை பற்றி எனக்கு ஆதாரம் வந்திருக்கு, அதை பற்றி உன்னுடைய தம்பின்னு வேற தம்பி, அதை பற்றி நீ எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரிய பிடிக்க மாதிரி இவர் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, ஆமாங்கண்ணா அதில் ஒரு இது வைக்க போகிறோம், மாட்டு தொழுவம்லாம் வைக்க போகிறோம், நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து அதில் வேலை பாருங்கன்னு சொல்ல மாடு மேய்டா வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டார் அண்ணனை. அது ரொம்ப அவமானமாக போச்சு ஜட்டி கல்யாணராமனுக்கு. என்னடா நம்மளை போய் இப்படி வந்து மாடு மேய்க்க கூப்பிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோவில் அவர் தான் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கார். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு வேற அவர் சொல்கிறார். அதாவது அண்ணாமலை வந்து இப்படி என்ன கூப்பிட்டாரு, மாடு மேய்க்க கூப்பிட்டாரு அப்படின்ட்டு. மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாத ஆளுன்னு நான் சொல்லுவேன். மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாத ஆள். ஏன்னா நான் கொஞ்சம் கூடல கொஞ்ச நாள் ஒரு 5-6 நாள் அலைஞ்சிருக்கும்ல, அதனால எனக்கு தெரியும். இந்த ஆளுக்கு புத்தியும் தெரியும், இவர்களுடைய பின்புலமும் தெரியும், இந்த கேமராவை ஆட்டை போட்டுருக்கு போன கதையும் தெரியும், இன்னும் நிறைய கதை தெரியும். அதனால இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து வந்து அண்ணாமலையை வந்து அவர் ஒரு இந்து விரோதி, அவர் இந்து மதத்துக்கு இந்துக்களுக்கு எதிரானவர், அவர் ஒரு தேச துரோகி, அவர் ஒரு ஃப்ராடுனா ஒன்று இருக்க ஆதாரத்தை கொண்டு கொடுக்க வேண்டியது, நேரம் கொண்டு போய் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது இப்போ விஜய் தான் இருக்காரு, கொண்டு கொடுத்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். இல்லைனா மத்திய அரசுகிட்ட கொடுத்து நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்சி மூலமாக நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். இந்த மாதிரி ஊழலோ ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் அதை நடவடிக்கை எடுங்க, அதுக்கு உங்களுக்கு இது இருக்குது. அதை விட்டுக்கிட்டு பொது வெளியில் கிடந்துட்டு அப்போ பாஜகவில் ஏதாவது என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போவும் இந்த ஆள் பாஜகவில் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. இந்த கல்யாணராமன் சொல்லக்கூடிய ஆள் இன்னமும் பாஜகவில் இருக்காரா, ஏன்னா பாஜகவிலேருந்து நீக்கி விட்டாங்க, அது வரை சேர்த்துட்டாங்களா இல்லைன்னே தெரியாது. இவர் வந்து அண்ணாமலையை விட நான் பெரிய அறிவாளி, என்னதான் வந்து மாநில தலைவர் ஆக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தார். அப்புறம் அது நடக்கலை. அதுக்கு முன்னாடி வந்து எல்முருகனுக்கு பதிலாக இவர் ஆக்க போகிறாங்கன்னு இவர் ஊருபா சொல்லிட்டு அலைஞ்சார். என்ன ஒரு முக்கியமான நிர்வாகிகிட்டே அதை மாதிரி பேசி ரொம்ப பில்டப்பு. கடைசியில் வந்து எல்முருகனை வந்து மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க. ஆன பிறகும் வந்து இவர் அடக்கலை. அதுக்கு பிறகு அதுக்கும் நான் தான் வந்து அவரை மாநில தலைவர் ஆக்குனேங்கிற ரேஞ்சுக்கு இவர் வந்து அவங்ககிட்ட பேசியிருந்தார். இப்படி வந்து பில்டப் கோஷ்டி இது. இதை வச்சு ஊரில் வசூல் பண்ணிட்டு அலையுது இது. சரி இருக்கட்டு, என்ன ஒழிஞ்சு போய்ட்டு இது மாதிரியானவங்கெல்லாம் பேசுனதுக்கு ஒரு பதில் கொடுக்குற விதமாக அவர் வந்து நான் ஒரு சிறந்த தேசியவாதி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சூழ்நிலையிலையும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுன்னு சொல்லி ஒரு கோஷம் கூட அவர் வந்து சொல்லியிருந்தார். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு அப்படிங்கிறத பாரதம்ங்கிற வார்த்தையை 2-3 இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருந்தாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அப்போ தெளிவாக அந்த பாரதம்ங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாரு, தமிழகம்ங்கிறதையும் அவர் வந்து சொல்லிட்டாரு. அவர் ஏற்கனவே முதலிருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு, தமிழகம் தலை சிறந்த தமிழகமாக வரணும், இந்தியாவில் முதல் இடத்துக்கு வரணுங்கிறது இருக்கு. இந்தியா வந்து உலகத்தில் வல்லரசா முதல் இடத்துக்கு வரணும், அந்த பணி அங்கே செய்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த தமிழகத்தை முன்னிலைப்படுத்தணும், முன்னேற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறதையும் சொன்னார். பாஜகவில் இருக்கும்போதே பலர் வந்து பல சந்தர்ப்பங்கள்தான் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது வந்து நீங்கள் ஏன் தேசிய அரசியலுக்கு போகக்கூடாது, நீங்கள் ஏன் மத்திய அமைச்சராக ஆகக்கூடாது அப்படிலாம் கேள்வி கேட்கும்போது, இல்லைங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய வேலை இருக்குது, இதை நான் முடிக்கணும், அதான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார் அண்ணாமலை அவர்கள். அதனால அந்த அடிப்படையில் தான் அவர் நகர்ந்து போயிட்டு இருக்காரு. இப்பவும் வந்து பாஜகவில் வந்து வெளியே வந்தாரே ஒழிய எந்த பாஜக தலைவர்களை பற்றியோ எந்த பற்றியும் அவர் விமர்சிக்கவே இல்லை. ஒரே ஒரு இது அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து Z+ பாதுகாப்பு வேண்டாம்,
அப்படிங்கிறதுக்கு கடிதம் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தாரு, கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னமும் அந்த Z+ பாதுகாப்பை வந்து விலக்காமல் இருக்காங்க. அவரு என்ன சொன்னார் அப்படின்னா, நேற்றைக்கு கூட மேடையில் அதை சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து எனக்கு Z+ பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கனால எனக்கு மக்களோட மக்களாக சாமானியனாக என்னோட இரண்டரை கலக்க முடியலை, கலந்து பேச முடியலை. அதனால் அந்த எளிமையான இருக்குது தான் நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இதுதான் யதார்த்தம், உண்மையும் கூட. அதே மாதிரி வந்து அவர் வந்து தமிழ் இனத்துக்கு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரி இன்னொரு கதையை வந்து அந்த அமெரிக்காவினுடைய அந்த பெட்னா தமிழர் அமைப்பில் போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக இங்கே வந்து ஏதோ இன்னொரு சீமான் ஆயிட்டார் இவர், இன்னொரு சீமான் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கும் வந்து அவர் வந்து அதுக்கு உள்ள பதிலையும் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்து அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது, நான் இந்துவாக தான் இருக்கேன், நான் பொட்டு வச்சுட்டு வரக்கூடியவங்க தான், விபூதி பூசக்கூடியவங்க தான், இதெல்லாம் இருந்தாலும் நான் இந்துங்கிறது என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, இதெல்லாம் நான் வீட்டில் வச்சு பூட்டிக்கிட்டு நான் வெளியே வந்துடுறேன். இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி தான். அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எல்லாரும் அவங்கவங்க ஜாதியை அவங்கவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. இங்கே வரும்போது நம்ம வந்து தமிழனாக ஒரு மனிதனாக சாமானியனாக நம்ம இயங்கணும் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமாக நேற்றுக்கு அந்த மேடையில் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். இதையும் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதனால் தமிழர்களாக வரணும், தமிழ் கலாச்சாரத்தை வந்து மீட்டெடுக்கணுங்கிறத ஒரு கொள்கையாகவே அவர் சொல்லியிருந்தார். முக்கியமாக ஒரு 4-5 இது நம்ம அவர் சொல்லியிருந்தாரு. தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் நேற்றுடைய அந்த மேடையில். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பாயிண்டை வந்து சொல்லியிருந்தார். மெய்யான சமூக நீதிங்கிற பேரில் இங்கே வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் ஒரு சமுதாயத்தை ஜாதி ரீதியாக பிரித்து வச்சு பாகுபாடுபடுத்தி இந்த பார்த்த இந்த திராவிடியா மாடல் ஆட்சி மாதிரி இல்லாமல் மெய்யான உண்மையான சமூக நீதி இருக்கணுங்கிறது ஒன்று, நிலையான வளர்ச்சி இருக்கணுங்கிறது அடுத்த பாயிண்ட். தமிழகத்தில் நிலையான வளர்ச்சியில் போகணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. வேளாண்மை எழுச்சி இருக்கணுங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்டாக அவர் வந்து சொல்லியிருந்தார். பண்பாடு மீட்சி, தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறத ஒரு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அரசியல் புரட்சி இருக்கணும் தமிழ்நாட்டில்ங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த பேச்சினுடைய இடையில வந்து அந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து அடுத்த ஆண்டில் வந்து வரக்கூடிய இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 80,000 கோடி அளவுக்கு கடன் வாங்குவாங்க, 85,000 கோடி அளவுக்கு கடன் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டில் வந்து ஒரு 80,000 கோடி அளவுக்கு கடன் வாங்குவாங்க. 5 ஆண்டுகள் நிறைவு பெறும்போது தமிழகத்தினுடைய கடன் வந்து கண்டிப்பாக ஒரு 14 லட்சம் கோடி 15 லட்சம் கோடியில் போய் நிற்கும். இது வந்து தமிழகத்தை அதில் பாதாளத்துக்கு தான் இழுத்துட்டு போகும். அதனால நாம் வந்து அந்த கடன்ல இருந்து தமிழகத்தை மீட்கக்கூடிய வகையில் நம்முடைய கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிக்கும்போது அது வந்து நடைமுறைக்கு வரும். அது 2031 நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம், தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் ஆக்கப்பூர்வமான மாற்றமாக இருக்கும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும், மதுவில்லாத போதை இல்லாத ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பாக அதனுடைய வாய்ப்பு இருக்கு. 2031 திரு அண்ணாமலை IPS தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். ஜோசப் விஜயனுடைய ஆட்சியை பற்றி அவர் சொல்லும்போது வந்து அந்த ஆட்சிக்கு எதிரான மாநாடு இது கிடையாது. விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவருக்கு 1 வருஷம் கூட நம்ம அவகாசம் கொடுக்கணும். வந்தவங்க எல்லாம் புதுசு. திரு செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாருமே மந்திரி சபையில் இருக்கவங்க புதுமுகங்கள், அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அவங்க அது கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிட்டு அவங்க நேர்மையான நல்ல ஒரு திறமையான ஒரு இதை அவங்க கொடுக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு அவகாசம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அதுக்கு பிறகு நம்ம வந்து தேவைப்பட்ட விமர்சிக்க வேண்டியது வந்தோன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். அதே மாதிரி வந்து பல விஷயங்களில் வந்து அதை குறிப்பாக போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் நம்ம சில கோரிக்கைகள் அழுத்தங்களை நம்ம வந்து அரசாங்கத்துக்கு நம்ம முன்வைக்கிறோம். அதை வந்து அவங்கள மிரட்டுறதுக்காக இல்லை, குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை, அவங்களுக்கு கூட நம்ம இணைஞ்சு போகணுங்கிற மாதிரி இல்லை. நாம் வந்து நம்முடைய விஷயத்தை எடுத்து சொல்லணும், அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நாம வந்து நமக்கு சந்தோஷம். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த குற்றங்களை நம்ம எங்கெங்கே தவறுகள் நம்ம எடுத்து அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரிப்பட்ட வேலையை தான் நம்ம செய்யணும். ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். ஒரு மோசமான ஒரு அரசியல், இது பழிவாங்கும் அரசியல், அந்த மாதிரியான ஒரு அரசியலை நம்ம பண்ண வேண்டாம். அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான அந்த அதிரடிங்கிற பேரில் ஏதோ பண்ணணுங்கிற மாதிரிலாம் வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பிரதமருக்கு எதிராக நீங்கள் 2 வார்த்தை பேச வேண்டியதுனா அப்போ தானே மற்ற கட்சியில் உள்ளவரெல்லாம் சேருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் நல்ல இதில் போயிட்டு இருக்காரு. அவரை வந்து என்னைக்கும் மதிப்புமிக்கவர். அவரை நம்ம விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம இருந்த கட்சியை நம்ம வந்து இழிவுபடுத்தி பேசணும், இல்லை விமர்சனிக்கணும், அந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணணுங்கிற தேவை எனக்கு இல்லை. நம்ம அதை மாதிரி பண்ண போகிறது இல்லை. பாஜகவினுடைய பி டீம் தான் வந்து அண்ணாமலைன்னு என்ன சொல்கிறாங்க. ஆனால் பி டீமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாம் தனியாக ஒரு பாதையை வகுத்து தனியாக போகிறோம்.
சில விஷயங்களை பாஜகவில் இருக்கும்போது நம்மளால செயல்படுத்த முடியலை. இன்னும் சில விஷயங்கள் காரணங்கள் இருந்ததுனால தனியாக ஒரு அமைப்பு மேற்கொண்டு தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டால் அதன் மூலமாக நம்ம பல விஷயங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும்னு நினைச்சோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயமா அவர் வந்து பேசும்போது வலியுறுத்தினது என்ன அப்படின்னா, என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை அப்படிங்கிறத நம்ம வந்து மேடையிலே அறிவிச்சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஆரம்பிக்க போகக்கூடிய கட்சியினுடைய பெயர் என் மண் என் மக்கள், அப்படியே வந்து அந்த கட்சி பேர் அப்படிதான் இருக்கணும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சுது. இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது. ஏன்னா வந்து பெரும்பாலும் அந்த தொழிற்சங்கம்லாம் வந்து அந்த கட்சியினுடைய பேரை வச்சு தான் வரும். பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதிமுக தொழிற்சங்க பேரவை, விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்க பேரவை அப்படின்னு அந்த கட்சி பேரை வச்சு வரும். அதனால இதுவும் அதே மாதிரி வரலாம். இப்போ தோமுசான்னு சொல்லுவாங்க திமுகவினுடைய இதை, அது வச்சிருக்கிறது வச்சாலும் அது திமுகவினுடைய தொழிற்சங்க பேரவைன்னு தான் வெளியே பேசுறதெல்லாம் நம்ம வந்து அந்த பேச்சு வழக்கில் தான் இருந்துட்டு இருக்கோம். பெரும்பாலான இது அப்படிதான் நடைமுறையில் இருக்கு. எனக்கு அதனால வந்து எனக்குடைய பார்வையில் என் மண் என் மக்கள்ங்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் தொடங்க போகக்கூடிய இல்லை வருங்காலத்தில் அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பெயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது தனிப்பட்ட என்னுடைய கருத்து தான். அதுவாகவும் இருக்கலாம், இல்லை வேற பேர் கூட வைக்கலாம், அது எனக்கு தெரியாது. இந்த தொழிற்சங்கத்துக்கு பேரில் அது வரதுனால நான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். அந்த பேர் நல்ல பேர் தான், அதில் ஒன்றும் பேர் கட்சி பேர் என் மண் என் மக்கள்னு வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து பிரபலமாயிட்டு தமிழகம் முழுக்க அவர் அந்த என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக மக்கள்கிட்ட ரொம்ப அறியப்பட்டவர், மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தவர். அவர் பாஜகவே வளர வச்சாரு. அதே சமயத்தில் அவருக்கும் அது ஒரு பெரிய இதில் அவரை வந்து மக்கள் மனசில் இடம்பெற வச்சதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக அமைஞ்சதுனால அந்த என் மண் என் மக்கள் அப்படிங்கிறதையே அவர் வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி கட்சியினுடைய பெயராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து மற்ற கட்சிகளை பற்றியெல்லாம் ஒன்றுமே மேடையில் பேசலை, அரசியலும் பேசலை. நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணணும். இந்த மாதம் என்ன பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணணும். அக்டோபர் 15 வந்து திரு அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் வந்து நம்ம வந்து எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற வந்து அரசியல் பயிற்சி நடத்தக்கூடிய அமைப்பை வந்து தொடங்கி அதன் மூலமாக 1.5 லட்சம் பேருக்கு வந்து ஓர் ஆண்டுக்குள்ளால பயிற்சியெல்லாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து மேடையிலேயே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பேசியிருந்தாரு. இது எல்லாமே வந்து ஒரு புதிய ஒரு இயக்கமாக தான் இருக்குது, ஒரு புதிய முயற்சியாக தான் இருக்குது. அரசியலில் வரக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது முதல் முறையாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. அரசியலில் வரக்கூடியவங்கள் புதுமுகங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கவங்களை எடுத்து தகுதியானவங்களை மாற்றி அவங்கள வந்து மக்கள் பிரதிநிதியாக ஆக்கணும், அவங்க மூலமாக நல்ல ஆட்சியை நம்ம கொண்டு வர முடியும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அதை விட முக்கியம் வந்து தமிழகத்துக்கு இப்போ முக்கிய தேவை வந்து மது போதை இதை ஒழிக்கிறது தான். அது ஒழிஞ்சிட்டனாலே மக்களுடைய ஆரோக்கியம் பெருகிறோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த மாநாட்டினுடைய நோக்கமும் அதுதான். அதில் வந்து நாமே நம்மகிட்ட இருந்தே மாற்றுவோங்கிற கொள்கையின் அடிப்படையில் நம்மகிட்ட இருந்தே அது வரணும்னு அவர் எதிர்பார்த்து அதை வந்து செய்திருந்தார். அதுவும் வந்து அந்த இதில் இணையக்கூடியவங்க மது பழக்கம் இருக்கக்கூடியவங்கலாம் அதிலிருந்து வெளியே வராங்கன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமாக நான் பார்க்குறேன். எதுவோ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அண்ணாமலை அடித்து விளையாட ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.